நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வரன் வந்தது சார். நான் இத்தனைக்கும் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த மாதிரிங்க நான் என் ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க. அவங்களால ஜாஸ்தி நடக்க முடியாது. நான் தான் பார்த்துக்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு எந்த இதுவும் இருக்குன்னு. வந்தாங்க, பார்த்தாங்க. பையனை பிடிச்சிருந்தது. அவன் சேலரி, படிப்பு, இடுப்பு எல்லாம் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அவங்க எடுத்த பாயிண்ட்டு, ஒய்ஃபை பார்த்துட்டு, சார் அவங்க 2 பேர் கூட தான் இருக்க போகிறீங்களா? ஆமாம் சார், என் பிள்ளைய விட்டு நான் எங்கே சார் போகிறது? கடைசி வரைக்கும் அவங்க கூட நான் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன்னு. இல்லை சார், அது நாளைக்கு என் பொண்ணு வந்தால் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எத்தனையோ ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, நல்லா பார்த்துப்பாங்க, உங்கள் பையன் நல்லா சம்பாதிக்கிறாரு, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். உங்கள் இது பையன் அவங்க வீட்டிலேருந்து சொன்னது. பொண்ணோட பெற்றவங்க சொல்கிறாங்க ஓ சார். பொண்ணையும் பிள்ளையும் கூட வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துக்க சொல்கிறேங்க சார். அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சொல்லுங்கள். என்னம்மா பேசுகிறீங்க? எலி வலையாக இருந்தாலும் தனி வலை தான் பெரியவங்க சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் பையனோட தான் இருக்கணும், பையனோட குழந்தைகளை பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தில் நாங்கள் போகணுங்கிற எண்ணத்தில் இருக்கோம். ஓல்டேஜ் ஹோம் வருது ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்மா, என்ன தான் அவங்க வாரத்துக்கு வந்தாலும் எனக்கு அந்த ஒரு இது ஒத்து வராதுமா அப்படின்னு 2 வாரம் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் சார். அவங்க வரல, அப்புறம் நானும் வரல. அவங்க வந்து ஓல்டான பீப்புள்ஸா இல்லை? அவங்க ஒரு 50-60s இருப்பாங்க. 60s வச்சுங்களேன், 60s இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு எதாவது ரிப்ளை பண்ணீங்களா? நான் நல்லா ரிப்ளை பண்ணேன். அம்மா இது வந்து நான் என் பையனை விட்டு நான் போக முடியாது, கடைசி வரைக்கும் என் பையன் தான் நான் பார்த்தாகணும். நான் ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்கேன், நான் ப்ரைவேட் கன்சர்ன்லேருந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்கேன், எனக்கு பென்ஷனும் கிடையாது. இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நான் அவனை தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே என் பையனுக்கு நாங்கள் உயிர். அவன் அந்த மாதிரி ஒரு டெசிஷனுக்கு ஒத்துக்கவே மாட்டாமா. இதுக்கு சம்மந்தப்பட்டால் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அப்புறம் போனாங்க, அவங்க ரிப்ளை பண்ணிட்டேன், ஏன்னா பொலைட்டாக ரிப்ளை பண்ணிட்டேன்னு போகிறாங்க. அப்புறம் பதிலே இல்லை சார். இது பொண்ணோட அப்பா சொன்னாங்களா இல்லை அம்மா? 2 பேரோட மியூச்சுவல் அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஓகே, நான் அவங்களே திருப்பி கேட்டிருப்பேன், அம்மா இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஓல்டேஜில் உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. அது நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க, நம்ம கேட்குற மரியாதை அதுக்காக நான் சொல்லணும் சார்.